வணக்கம் நண்பர்களே. இப்போது நீங்கள் இந்த அண்ணாமலை வந்தப்புறம் வைப்ரண்ட்டாக பாஜக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்று இந்த அஜித்ன்ற திருப்புவனம் சிவகங்கை அந்த பக்கம் நகையை திருடிட்டான்னு சொன்னால் அந்த அம்மாவும் ஒரு ஏமாத்து பேர் வழி போல் பல லட்சம் யார்ட்டையோ வாங்கி இந்த மாதிரி. அப்போ அந்த அம்மா சைனை திட்டிதான்னு சொல்லி அவனை போட்டு யாருடைய அமைச்சர் தூண்டுதலாக என்ன தெரியல அடித்து யூரின்லாம் ரத்தம் வர அளவுக்குலாம் பண்ணி அவரை அந்த அஜித் நபரை இந்த மாதிரி அசால்ட் பண்ணியிருக்காங்க. லாக்அப் டெத்து தான் அது. அப்போது இது வரைக்கும் அந்த கள்ளச்சாராயம் குடித்தது சேர்த்தது இல்லை அந்த ஞானசேகரா பல பேர் மறந்துருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் இதெல்லாம் சிபிஐ கொடுக்க வேண்டியது தானே. அங்கெல்லாம் ஏதோ ஐபிஎஸ்சில் விசாரித்தாங்க, ஒன்றும் இல்லை, அது அவருக்கு மட்டும் தண்டனை. அந்த சார் யாருன்னே தெரில. இப்போ மட்டும் எதுக்காக சிபிஐ கொடுக்குறாங்க? அப்போ இந்த கோர்ட்டு அதே கோர்ட்டு அங்கேயும் சொன்னாங்க, எல்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் ஏன் டைவெர்ட் ஆகுது? இங்கே ஏன் கோர்ட்டில் என்ன அவலட்சமான ஆட்சின்னு போட்டு கடிஞ்சுன்னு இப்போ மட்டும் ஏசிபி போகுது? இப்போ ஏடிஎம்கே பாஜக ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பயப்படாக எடுக்கணும். இதே அதிமுக இருந்தால் திமுக மூக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம்? ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அப்படித்தானே பழனிசாமி இருக்கும்போது இது வரைக்கும் பண்ணிட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது அது க்ளீனப் பண்ணுவோம். அவங்களுடைய தான் ஆட்சிக்கு வந்தால் ஆள தெரியாது, எதிர்கட்சியாகவும் கோவத்தான். அப்போ நீ இப்போ இதை எடு கையில், ஞானசேகர் எடு, சேர்ந்து எடுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு நீ பழனிசாமி நயன நாகேந்திரன் அண்ணாமலையெல்லாம் மேடை ஏற்றி இப்போ ஏதோ இது பிரச்சாரமெல்லாம் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி பண்ணணும். பண்ணால் தான் இந்த வெளிச்சத்துக்கு வரும். இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் அந்த இழுபறிமாக இருக்கிற தொகுதியெலாம் அப்படியே மாறும். அது அவருக்கு தெரியாதில்ல. ஸோ இப்போ என்னென்னா இப்போ எடுத்து பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க காவலாளிகளை. இப்போ வான் பண்ணுறாரு ஸ்டாலின். ஏன் இது 4 வருஷமாக என்ன பண்ணாங்க? இவருக்கு எதுவுமே தெரியாதா முதல்வர் இருக்கும்போது? இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இது அறவே ஒத்துக்கக்கூடிய தன்மை இல்லை, ஏதோ அந்த. அப்போ கட்சிக்கார லெவலில் உள்ளவனை கண்ட்ரோல் பண்ணணும். அவன் போலீஸை அடக்கிறானே, இது மாதிரி நிறைய இருக்குது இஷ்யூஸு இதில். இது யார் அமைச்சர் சம்மந்தப்பட்டா? அதுலேயும் தான் அமைச்சர் சம்மந்தப்பட்ட சார்னாங்க. அதே மாதிரி இதில் அமைச்சர் சம்மந்தப்பட்ட அவர் எதுக்கு வாண்டடாக ஒரு நிரபராதி எதுக்கு அவர் எடுக்காத நபரை இது பண்ணணும்? அதுக்கு எடுத்திருந்தா கொடுத்தா அதுக்கு இது சிறை தானே நிரூபித்தா. அது எதுக்கு இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல? மனித ஒரு மீறல் தான். அவரை அடித்து கொள்கிற அளவுக்கு காவல்துறை நடத்தக்கணும் கோர்ட்டே கேட்குறாங்கல்ல, ஆட்சியாளரையும் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் அண்ணாமலையும் தான் கேட்டிருக்காரு இதை. இப்போ அண்ணாமலைக்கு முன் பின் பிரிக்கணும் தமிழகத்தில். அன்றைக்கெல்லாம் நோட்டா கட்சி அதுனானுங்க, கருணாநிதி கூட சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஜெயலலிதா தான் இந்த மாதிரி ரொம்ப எதிர்த்து களமாடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி வைப்ரண்ட் பண்ணது அண்ணாமலை தான். யங்ஸ்டர் மத்தியிலையும் அவர் தான் ரீச்சான கல்ட்டு முகம் தலைவர் அதுதான். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய பொதுச்செயலாளர் கொடுத்து இந்த திமுக தண்டவாளத்தை இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பறைசாற்றுங்க, திமுக கிழிச்சு எறிக்கணுன்றது தான். அது தமிழகத்துலேயும் பிரச்சாரம் பண்ணுவார், இந்தியா முழுக்கவும் பண்ணி அந்த இந்தி கூட்டணிலாம் அப்படியே துண்டா. ஸோ அந்த கூட்டணி பூரா அப்படியே கலண்டு போகணும். ஓ, திமுகனா இவ்வளோ கேவலமான இதா அப்படின்னு அதையும் பண்ணுவார், இங்கேயும் பிரச்சாரம் பண்ணுவார். இவர் சரியான நபர் அண்ணாமலை. அதை தவிர இப்போது 11% வாங்கினார் இல்லையா பாஜக. அப்போது ஒரு 45-50 தொகுதி நிற்கணும் மேலே. அப்போ தான் வரும், சீட்டும் கன்வெர்ட் ஆகும். நாளைக்கு இந்த தொங்கலில் அவருக்கு ஒரு பொறுப்பு வரும். இதெல்லாம் உணர்ந்து செயல்படுறாங்க. வருங்காலம் தெரிய வரும். பார்ப்போம். நன்றி.